கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் ஒரு முக்கியமான விவசாய விளைபொருள். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு நிறைய வேலைகளை ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த தொழிலில் மட்டும் மனிதர்களுடைய அனுபவத்தையும் திறமையும் எந்த மிஷினாலையும் அவ்வளவு சீக்கிரமா மாற்ற முடியாது அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. ஒரு விவசாயி ஒரு தென்னை மரத்தை கண்ணும் கருத்துமாக வளர்த்து தேங்காயை உற்பத்தி செய்யறாரு. அதை நுகர்வோராகிய நாம வாங்கி பயன்படுத்துறோம். இதுக்கு இடையில மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், இப்படி நிறைய பேரோட கைமாறி தான் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வருது. ஆனா இந்த விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நடுவுல அதிகம் பேசப்படாத ஒரு தொழில் தான் தேங்காய் பறிக்கிறவங்களோட தொழில். இவங்க தேங்காய்களை பறிச்சு உரிச்சாதான் அது சந்தைக்கே வரும். ஒரு காலத்துல எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாம தென்னை மரங்கள்ல ஏறி தேங்காய் பறிச்சவங்க இன்னைக்கு தென்னை மரம் ஏறுவதற்கு நவீன கருவிகள் வந்ததுக்கு அப்புறமும் 40 அடியில இருந்து 60 அடி நீளமுள்ள மூங்கில் கம்புகள் மூலமா கூட தேங்காய் பறிக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்கள சந்திச்சு நாம நிறைய கேள்விகளை அவங்க கிட்ட வச்சோம். தேங்காய் பறிக்கிறதுல தொடங்கி தேங்காய் உரிக்கிறது வரைக்கும் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்க ஒரு தென்னை விவசாயியா இருந்தாலும் சரி, இல்லைனா தினசரி தேங்காயை உங்களுடைய சமையல்ல பயன்படுத்துறீங்கனாலும் சரி, கண்டிப்பா இவர்கள் பகிர்ந்துகிட்ட நிறைய தகவல்கள் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது என்னென்ன அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேரு? என் பேர் மதன். உங்க ஊரு? ஆதலவிளை. ஆதலவிளை. உங்களுக்கு இப்போ நம்ம இருக்கிறது தோவாளையில். நம்ம இருப்போம் தோவாளையில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தேங்காய் பறிக்கிறது தான் உங்களுடைய? நம்ம ஒரு 15-20 வருஷமா இந்த தான் என்ன தொழில். தேங்காய் பறிச்சுட்டு இருக்கீங்க. தொழிலில் வியாபாரமும் வேலையும் செஞ்சுக்கிடுவோம். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய காலத்தில் வந்து ஃபுல்லாக ஏறி தான் பறிப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய குச்சி வச்சு பறிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது ஏறி வெட்டும்போது எங்களுக்கு அதுக்குள்ள கூலிக்கு ஆள் கிடைக்கல. ஒரு மரத்துக்கு 50 ரூபா முதல் சுமார் குறைஞ்சபட்சம் 50 அந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு மரத்துக்கு நீங்கள் கொடுத்தாகணும். கொடுத்தாகணும். ஏன்னா இதெல்லாம் ஹைட்டான மரம் இதில் 50க்கு மேலே தான் கேட்குறாங்க. அதுக்குள்ளே ஆழம் இல்லை. அது காரணமாக நாங்கள் இப்போ வந்து இந்த குச்சி வச்சு பறிக்கிறனால விவசாயிகளுக்கும் ரொம்ப இலகுவாக இருக்குது. எங்களுக்கும் வேலை குயிக்க முடியும். ஒரு மரம் ஏறினதுக்கு முன்னே நாங்கள் இதில் 5 மரம் வெட்டுவோம். அதுபோக இந்த மரத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு இது 20 ரூபா ரேட்டு தான். அவங்க வந்து 50க்கு 30 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. வேலையும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆமாம். இப்போ இதில் வந்து ஏறி பறிக்கும்போது மட்டை கழிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பு வச்சு பறிக்கும்போது அந்த மட்டை கழிக்கிறது அதெல்லாம் சரியாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வேணா 2 வாழை வெட்டி விட்டுக்கலாம். பச்சை வாழை தான் வெட்ட முடியும், அடர்த்தி விட்டுக்கலாம். ஆனால் அது பெரிய அளவில் அதுக்குள்ளே காய்ப்பு குறைவாக இருந்த மாதிரி தெரியல. அதே இல்ட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை.